நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே. அப்பா, நீ தான் எப்போதும் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டே இருப்பியே, ஏன் நீ இந்த பாட்டுல சுந்தர தெலுங்குன்னு எழுதியிருக்க? பாரதியே சொன்ன விளக்கத்தோட பார்க்கும்போது இந்த 4 வரிகளினுடைய கற்பனை ரொம்ப சிறப்பா இருக்கு. பாரதியாரே விளக்கம் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், பாரதியை பற்றி ஆய்வு செய்ய விரும்புகின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்குமே இந்த நூல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பாரதி கான்சியஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ரொம்ப அழகான பாட்டு. இன்று வரைக்கும் அப்படியே தித்திப்பா இருக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டதும் பாரதியாருடைய 2வது மகள் சகுந்தலா அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் தான். அப்பா, நீ தான் எப்போதும் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டே இருப்பியே, ஏன் நீ இந்த பாட்டுல சுந்தர தெலுங்குன்னு எழுதியிருக்க? தமிழ்ல எல்லாரும் பாட்டு இசைக்கலாமே அப்படின்னு நீ ஏன் எழுதல அப்படின்னு கேட்டாங்க. பாரதியார் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார். பாப்பா, உன் நல்லா தெரிஞ்சுக்கோ, சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு, அப்புறம் உருது, தமிழ், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஆங்கிலேயர்களை நீ பார்த்தா தேசப்பற்றுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, மொழி பற்றுல கூட அவங்களுக்கு நிகர் அவங்க தான். ஆனா சங்கீதத்தை வச்சு பார்க்கும்போது ஜெர்மானிய மொழி சங்கீதமும் இத்தாலிய மொழி சங்கீதமும் ரொம்ப பெரிதுதான் அப்படிங்கிற உண்மைய அவங்க ஒத்துக்கிறாங்க. அதே போலத்தான் சங்கீதத்தை பொறுத்த மட்டும் தெலுங்கு மொழி ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு மொழியா இருக்கு. அதனாலதான் நான் அப்படி எழுதியிருக்கேன். இதுல இன்னொரு விஷயத்தையும் நீ கவனிக்கணும். சிந்து நதியின் மிசை அப்படின்னு இந்த வரி தொடங்குது, இந்த செய்யுள். சிந்து நதி வடநாட்டுல இருக்கு. அந்த சிந்து நதியில சேர நாடு அப்படின்னா இப்போதைய கேரளா. கேரளாவை சேர்ந்த பெண்கள் சிந்து நதியில ஒரு அழகான இரவு பொழுதுல இந்த நில ஒளியில ஒரு தோணி, அதாவது ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்க. போட்ல போகும்போது சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க பாடல் பாடுறாங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. ஆனந்தமா இருக்கும்போது நம்ம பாடல் பாடுவோம் இல்லையா, அப்போ இனிமையான ஒரு மொழியாகிய தெலுங்குல ஒரு பாடலை அவங்க பாடிக்கிட்டே போறாங்க அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா, கேரளா ஒரு தென் மாநிலம், அது நம்ம நாட்டினுடைய கீழே இருக்கு. சிந்து நதி வடக்கு திசையில இருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் வட திசைக்கு போய் ஆனந்தமா ஒரு படகுல தெலுங்குல பாடல் பாடுறாங்க அப்படிங்கிறது தேசிய ஒருமைப்பாட்டினுடைய ஒரு அடையாளம் இல்லையா. நாம் எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறத, எல்லாரையும் பரஸ்பரம் மதிக்கிறத தானே இதை காட்டுது. நீ இந்த பாட்டை அப்படி புரிஞ்சுக்கணும் பாப்பா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த ஒரு ஸ்டான்ஸா, இந்த ஒரு செய்யுளை நம்ம பாரதியே சொன்ன விளக்கத்தோட பார்க்கும்போது இந்த 4 வரிகளினுடைய கற்பனை ரொம்ப சிறப்பா இருக்கு. அது சொல்ல வரக்கூடிய அந்த கருத்தும் அதை விட ரொம்ப சிறப்பா இருக்கு. சிந்து நதியின் மிசை அப்படிங்கிற இந்த செய்யுள் இடம்பெற்ற பாடல் எதுன்னா, பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கான முழுமையான விளக்கத்தை நான் என்னுடைய ஒரு நூல்ல கொடுத்திருக்கேன். அந்த நூல் இதுதான், பாரதியாரின் சுதேச கீதங்கள் உரை பகுதி 1. இந்த நூல்ல பாரதியாருடைய 15 தேசிய கீதங்கள், அந்த பாடல்களுக்கு நான் முதல் கட்டமா உரை எழுதியிருக்கேன். பாரதியாரே உரை சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் இந்த நூல். பாரதி பதிப்பகம் இதை ரொம்ப அழகாக அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தகம் பற்றின எல்லா விவரங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்துல என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, பாரதியாருடைய பாடல்களுக்கு பாரதியாரே விளக்கம் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான். இந்த நூல்ல அவ்வளவாக அறியப்படாத பாரதியாருடைய கட்டுரைகளிலிருந்து மேற்கோள் காட்டி நிறைய பாடல்களுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், பாரதியை பற்றி ஆய்வு செய்ய விரும்புகின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்குமே இந்த நூல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முதல் கட்டமாக பாரதியாருடைய ஒரு 15 தேசிய கீதங்களுக்கு நான் உரை எழுதியிருக்கேன்.
நீங்க அதை வாங்கி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பல சுவையான சம்பவங்கள் பாரதியார் தன்னுடைய பாடல் வரிகளுக்கே கொடுத்துள்ள விளக்கங்கள் இன்னும் கூட நிறைய இருக்கு. அதை நாம அடுத்து வரக்கூடிய காணொளிகள்ல இன்னும் விரிவா நாம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நிரஞ்சன் பாரதி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா பாரதி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.